ஹாய் வெல்கம் டு யாசிகா சேமி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து டேஸ்டியான கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 kg நான் வந்து நகர மீன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் அது வந்து ஃபிஷ்ஷில் வந்து சரியாக ஒட்டாமல் அந்த மசாலா டேஸ்ட்டு கிடைக்காது. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ் எடுத்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மசாலா. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக வந்து நம்ம வந்து நல்லா கோட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து எந்த மீன்னாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து நகர மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த ஃபிஷ்னாலும் வந்து எடுத்து இதே ப்ரொசீஜர் தான். நல்லா எல்லா பக்கமும் வந்து படுற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பெரிய ஃபிஷ்ஷாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக வந்து நடுவில் வந்து கீறி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலா எல்லாம் உள்ளே இறங்கும். நான் வந்து சின்ன ஃபிஷ்னால் அப்படியே வந்து கோட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே மசாலா தடவியாச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே நல்லா வந்து எல்லாமே வந்து நல்லா குக் ஆகும். நல்லா கிறிஸ்பியாக இந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஃபிஷ் வெளியே எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃபிஷ். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.